ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம போகிற வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா 1661 எர்ணாகுளம் ஜங்ஷன் டு வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ். வேளாங்கண்ணி போகக்கூடிய வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் சரியாக 1 மணிக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து வெளியில் வருது. போகிற வழியிலலாம் 80லேருந்து 90 100 வரைக்கும் வண்டி போகுது. அந்த வண்டி வந்து கொஞ்சம் மலங்காடுக்கில், அதாவது மலை ஏரியாக்கில் போகிறதுனால கொஞ்சம் மெதுவாகவும், குறிப்பிட்ட தூரத்தில், அதாவது நீங்கள் புனலூருக்கு அடுத்து போனீங்கன்னா கொஞ்சம் மெதுவாகவும் போகுது. மற்றபடி எல்லா இடங்களிலும் நல்ல வேகமான ஒரு ட்ரெயின் நீங்கள் பார்க்கலாம். போகிற இடங்கள்லாம் நல்ல அழகான வளைவுகள், நெளிவுகள், அதில் ட்ரெயின் போகிறத பார்க்குறதுக்கும் அந்த எல்ஹெச்பி கோச் போகிறத பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரியான நேரங்களுக்கு எல்லா இடங்களுக்கும் போயிடுது. ஆனால் கொஞ்சம் முன்னால் ரீச் பண்ணுறதுனால கூடுதல் கொஞ்சம் நேரம் இந்த ட்ரெயினை போட்டு தான் அனுப்புகிறாங்க. அது மாதிரி இந்த ட்ரெயின் வந்து பகலையில் நம்ம போகிறதுக்கு, பார்க்குறதுக்கு, சின்ன பிள்ளைங்களோட போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டு வந்ததுனால நிறையா வீடியோஸ் எடுக்க முடியல. ஒரு சில வீடியோஸ் நம்ம எடுத்ததில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நல்ல மழை வேறு அங்கே பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். அது கூட இந்த ட்ரெயின் வந்து நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ட்ரெயினாக இருக்குது, நல்லா இருக்குது. அதுபோல் தென்காசியில் இருக்கிறவங்க கொல்லத்துக்கு போகிறதுக்கும் எர்ணாகுளம் போகிறதுக்கும் இது கொஞ்சம் ஒரு நல்ல ட்ரெயினாக இருக்குது. ஏன்னா டிக்கெட் வந்து உங்களுக்கு எர்ணாகுளத்துக்கும் தென்காசிக்கும் கிடைக்கும். வண்டி இப்போ புனலூரில் நிற்குது. புனலூரில் மதுரையிலேருந்து குருவாயூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் அது கிராசிங்காக நிற்குது. அது போன உடனே நம்ம வண்டி போவோம், சரியாக கிளம்பிடும். அதுக்கப்புறம் தான் நம்மளோட வியூஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு நல்ல காட்டுப்பாதையில், மலைப்பகுதியில் அது போகக்கூடிய வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுலேயும் அந்த மேகங்கள் எல்லாம் இப்போ மழை நேரங்கிறதுனால இந்த மேகங்கள்லாம் அதில் தழுவி வந்து நிற்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு வேளை பணம் கொடுத்து கொடைக்கானல், ஊட்டி போகிறத விட இந்த ஒரு 200 ட்ரெயின் ரொம்ப அருமையாக போயிட்டு வர்றதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் 6:30க்கு பிறகு ரொம்ப பெரிதாக தெரிஞ்சதுனால நம்மளால் வீடியோ எடுக்க முடியாது. ஆனால் அந்த 13 கண் பாலம் உள்ளிட்ட பகுதிகளெலாம் ஒரு 7 மணிக்கு ரீச் ஆகும். சரியாக 8 மணிக்கு தென்காசி ரீச் ஆகுது. நல்ல இயற்கை வளங்களை எல்லாம் பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த ட்ரெயின். நீங்களும் யாராவது சான்ஸ் கிடச்சா இந்த ட்ரெயினில் நீங்கள் பயணம் செஞ்ச அனுபவம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.